குடும்பங்களில குழப்பங்கள் ஏற்பட பெரிதும் காரணம் யார்? இவங்களை கேட்டா எல்லாம் நாங்க கட்டிக்கிட்டோம்ல, எங்க தலையெழுத்து. கணவன் வீட்டாளுக தான், உறவினர்கள் தான். கட்டிக்கிட்டோம்னாருங்க, அதை அனுபவிக்கிறோம்ன்றாங்க அவங்க. இந்த பக்கத்தில் கேட்டா பார்த்தோம்யா, பார்த்ததுலயே ஏமாந்துட்டோம்யா. இந்த குழப்பங்கள் எங்க குடும்பங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் யாருன்னா இந்த மனைவி வீட்டாரு தான். நாங்க எதுக்கே கலவரம் பண்றோம், வேணும் தானே கட்டணும் அப்படின்னு இந்த பக்கத்தில் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளபடியே யார் தாயா காரணம் தெரிஞ்சுக்கணும்ல. ஒருவேளை மனைவியினுடைய உறவினர்களா, உறவினர் தான் வீட்டார் தான், மனைவி வீட்டார் தானா இல்லே கணவனுடைய வீட்டார் தானா? யாரு இதை கண்டுபிடிக்கணும்ல. உங்களுடைய ஒத்துழைப்போட அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நேரம் இது. திருமதி ராம கபிலா ரொம்ப நல்லா பேசுவாங்க. அது சொல்லுது, எங்க வீடு நல்லா தாங்க இருக்கு, அது என் திறமையில. ஆனா பல வீடுகளை பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் நல்லா இருக்கிற வீடு தாயா. ஆனா கணவன் வீட்டாரு இருக்காங்களே, புடுங்குறது எல்லா வகையிலையும் புடுங்குறது, துட்டுலையும் புடுங்குறது, சொல்லுலையும் கொத்துறது. இந்த ரெண்டும் சேர்ந்து இவங்க பண்ற அக்கிரமம் இருக்க. ராம கபிலா அவங்களோட சேர்ந்து பேசுறதுக்கு பக்கத்தில் இருக்காக பாருங்க திருமதி கவிதா ஜவஹர். அவங்களும் சொல்றாங்க, என்னமோ கதை ஓடுதுங்க, சாதாரண வேலையா, எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது, சமாளிச்சிட்டோம், நிற்கிற இடத்துல நிற்கணும் அப்படி நிற்க வச்சிட்டோம். ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன பாடுபட்டிருப்போம் தெரியுமா? நிற்க முடியாத அநேக குடும்பங்கள் என்ன பாடுபடுது தெரியுமா? கணவன் வீட்டாரால. அவங்க இந்த கடைசியலுக்காக பாருங்க திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களும் சொல்றாங்க, நம்ம சும்மா இருந்தாலும் ஊமக்கு சிம்பு எதையாவது ஒன்று சொல்லி அது காணும், இதை காணும், அது வேணும், இது வேணும், ஓயாத புடுங்கல். இப்படியா நல்லா இருக்கோமையா நாங்க. ஆனா இந்த கணவன் வீட்டார் இருக்காங்களே, அவங்க பண்ற துயரம் தாங்க முடியல. இந்த 3 பேர் இந்த பக்கத்துல தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் இருக்காரு பாருங்க, நல்ல பேச்சாளரு. அவர் இன்னும் திருமணம் ஆகாதவர் சொல்லணும்ல. அவரு திருமணமே வேண்டாம்னு முடிவு பண்றாரு. பிள்ளை சின்ன பிள்ளையிலேயே பார்த்து அக்கம் பக்கத்தை பார்த்து தெளிஞ்சிட்டாரு. இனி வேணாம் சாமி, நமக்கு இப்படியே கதையை ஓட்டிடலாம்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு பாருங்க தம்பி ராஜ்குமார். அவரு எந்த ஊர்ல பெண் எடுத்தாரோ அந்த ஊரை விட்டு கிளம்பி, ஏன் இங்கே இருந்தோம்னா நாமும் நம்ம குடும்பமும் பிழைக்காது, அதனால மனைவியை தாஜா பண்ணி அவங்க வீட்டாளுக வராதபடி இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் இருந்த ஊரை விட்டு கிளம்பி நெடுந்தொலைவில் வந்து இருக்காரு, குடியிருக்காரு. உண்டா இல்லையான்னு கேளுங்க. இந்த கடைசி ஒரு ஆள் இருக்காரு பாருங்க, ராஜா. அவரும் சொல்றாரு, அவரு வெள்ளத்தில் கூட நீந்திரலாம், வீட்டு வாழ்க்கையில நீந்துறது ரொம்ப கஷ்டம்யா, ரொம்ப கஷ்டம்.
என்னமோ அங்க ஒண்ணு நடக்குது, ஒரு குழப்பம் இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு ஏது காரணம் கிடைச்சது இப்ப தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நம்ம ஒரு முழு முயற்சி பார்க்கிறோம் உங்களுடைய துணையோட. இப்போ குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட பெரிதும் காரணம் கணவனின் வீட்டாரே அப்படின்னு பேசுறதுக்கு முதல்ல தொடங்கும் திருமதி ராம கபிலா. வாங்கம்மா. ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சும்மா கேளுங்க. மாமியார் கொடுமை கேள்விப்பட்டிருப்பீங்க, நாத்தனார் கொடுமை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எந்த குடும்பத்திலயாவது கொழுந்தியா கொடுமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் யாரு? கொழுந்தியா. கொழுந்தியா அப்படி வந்தா தான் சந்தோஷமா இருக்குமே. அது இல்லாம தானமா சிரமப்படுறோம். ஐயா, அப்ப மனைவி வீட்டுக்காரங்க வந்தா சந்தோஷம் தானே? அது கொழுந்தியால தானே இருந்தீங்க. குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுல முத ஆளு யாருன்னா மாமியார் தான். இப்ப நானும் எங்க வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வேலை முடிச்சு லேட்டா வரோம்னு வச்சுக்குங்க. ரொம்ப டயர்டா இருக்கும், ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்றோம். இப்ப எங்க மாமியார் போன் பண்றாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு சாப்பிட்டோன்னு சொல்ல முடியுமா? அப்ப தன் மகன் சாப்பிட்டானா இல்லையாங்கிறத விட அந்த மருமக சமைச்சாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களுடைய நோக்கம். போன் கான்வர்சேஷன் அதோட முடிஞ்சிரும். எங்க என் பேரண்ட போனை கொடு, வெரிஃபை பண்றாங்களாமா. அப்ப நீங்க தான் மாமியார் ஆகிற போது தயாராகிறீங்க. இப்ப ராஜ்குமார் சார் வீட்ல அவர்கிட்ட அவங்க அம்மா இதுவரைக்கும் இந்த முக்கியமான கேள்வியை கேட்டதில்லைன்னு சொல்ல சொல்லுங்க. நான் இப்பவே அந்த கட்சியில போய் உட்கார்ந்துறேன். ஐயா, சத்தியம் பண்ணிடுவாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்குங்க. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாண செலவுக்கு காசு பத்தலைன்னா கணவன் ரொம்ப உரிமையோட மனைவியோட அம்மா வீட்டுல போட்ட நகைய கேட்பாரு. அவரா கேட்கலைனாலும் கணவனின் உறவுகள் சேர்ந்து கேட்க வைப்பாங்க. ஆனா அதே சூழல்ல மனைவிக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்குங்க. தான் போட்ட நகையாக இருந்தாலும் கூட அதை கேட்க வேண்டும் என்ற சிந்தனை கூட பெண் வீட்டாருக்கு வராது. ஏன்னா கேட்டா குழப்பம் வரும்னு பெண் வீட்டாருக்கு தெரியும். அப்ப பிரச்சனை வந்தா எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன, காரியம் முடிஞ்சா சரின்னு நினைக்கிறது கணவனின் உறவுகள் தான். இப்ப பர்த்டே, வெட்டிங் டே ஏதாவது விசேஷம் வருதுன்னா மகளோட அம்மா சொல்லுவாங்க, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து சந்தோஷமா வெளியில போயிட்டு வாங்கம்மா, குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. மகள் மாப்பிள்ளையோட போனா பிடிக்கும், ஆனா மகன் மனைவியோட போனா ஏத்துக்க முடியாது. அது ஏமா பொம்பளைகளுக்கு அப்படி ஒரு புத்தி இருக்கு? தன் மகளின் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனைவியின் உறவுகள். தன் மகன் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று நினைப்பது கணவனின் உறவுகள். ஆக குடும்பத்தில் குழப்பம் வர பெரிதும் காரணம் கணவனின் உறவுகள் தான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையா. அதாவது அந்த கணவனுடைய வீட்டார் இருக்காங்களே, அவங்க பண்ற துயரம் தாங்கல அப்படின்னு ரொம்ப அற்புதமா அருமையா பேசியிருக்காங்க. இதை எப்படி மறுக்க போறாரு நம்ம ஹரி பாலகிருஷ்ணன்? வாங்க பார்ப்போம். நடுவர் அவர்களே, நிறைய பேர் கல்யாணம் ஆகாத பசங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்காங்க? சினிமாவில் இருக்க வாழ்க்கையும் நிஜ வாழ்க்கையும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. சினிமாவுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்து சுபம்னு போடுவாங்க. நிஜ வாழ்க்கையில சுபம்னு போட்டு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்க கேட்கலாம், கல்யாணமே ஆகாத பையன் நீ எப்படி தம்பி இதை சொல்ற அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீச்ச தெரியாதவன் ஆத்துல குதிச்சா தண்ணியோட போயிருவான். நானே குதிச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. எனக்கு முன்னாடி 2 பேர் குதிச்சு போயிருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து நான் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேச்சுலரா இருக்கக்கூடிய பையன் கல்யாணமான ஒருத்தனை ஃப்ரெண்டா வச்சுக்கிற பழக்கம் அவனுக்கு இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? அவன் மனைவி
எப்ப வீட்டுக்கு போனாலும் அவனை திட்டுறேன்ற சாக்கில பேச்சுலரா இருக்க பசங்க நம்மளையும் சேர்த்து திட்டுவாங்க. அவன் மனைவி திட்டுறது கூட சரி ரைட்டு. அன்னைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்ட்ல அவன் எங்க கூட விளையாட வந்துட்டான். அவனுடைய மனைவி அவங்க அம்மாவுக்கு போன் போட்டு வீக்கெண்டா இருக்குது என்னை ஏதாவது கடத்தெருவுக்கு கூட்டிட்டு போகாம பசங்களோட சுத்த போயிட்டான்னு சொன்னா அவன் மாமியாரும் சேர்ந்து திட்டுது. ஏங்க கட்டிக்கிட்ட பாவத்துக்காக அவன் அவனுடைய மனைவிட்டையும் மாமனார்ட்டையும் திட்டுவாங்களாம். அவன் கூட பழகின பாவத்துக்கு நான் ஏங்க அவன் மாமியார்ட்ட திட்டுவாங்க? இது ஒண்ணு சொல்லிடுவாங்க, ஆண்கள் சொந்தத்துல கணவன் சொந்தத்துல இருந்து தான் வரதட்சணை கேட்கறாங்க அப்படின்னு. நான் உங்க வழிக்கே வரேன். கணவன் சொந்தத்துல இருந்து என்ன போடுவீங்க பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. முறையா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இதை வந்து போடுவோம் இல்ல போட மாட்டோம்னு சொல்லி அதோட நிறைவு செஞ்சிருக்கணும். ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க போடுறோம் ஆனா மாப்பிள்ளைக்குன்னு ஒரு சில கண்டிஷன் இருக்கும்பாங்க. என்னம்மா கண்டிஷன் கேட்டா, மாப்பிள்ளை பொண்ணை விட கலரா இருக்கணும், பொண்ணுக்கு ஏத்த உடம்பா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஒரு பைசா இல்லாம வீட்டுல கொடுக்கணும், சொந்த பந்தம் குறைஞ்சிருக்கணும், சொத்து பந்து நிறைஞ்சிருக்கணும், சொந்தமா வீடு இருக்கணும், சொகுசா கார் இருக்கணும், வீக்கெண்ட் ஆனா மினி ஷாப்பிங் கூட்டு போனோம், மந்த் ஆனா மெகா ஷாப்பிங் கூட்டு போனோம், ஒத்த பையனா இருக்கணும், நாத்தனார் இல்லாத வீடா இருக்கணும்னு அடிஷனல் ஷீட் போட்டு கண்டிஷன் போடுறாங்க. நானா அதுல முதல்ல இருக்க 2 கண்டிஷனை பாஸ் பண்றதுக்குள்ள ஏஜ் பார் ஆகி எலிமினேட் ஆகிறது யார்ட்டையும். ஓஹோ, இப்ப தம்பி ஏன் கல்யாணம் பண்ணாம இருக்காருக்கு காரணம் தெரியுதா? ஐயா தம்பி மட்டும் இல்ல, இந்த தம்பி மாதிரி இன்னைக்கு சமூகத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தம்பி அதனாலதான் கல்யாணம் பண்ண முடியாம இருக்கா. நடுவர் அவர்களே, நீங்க திருமண முறையில பாத்திருக்கீங்களா? அந்த அரசாண கம்புன்னு ஒண்ண வச்சு தாலி கட்டு மேடையில அதை சுத்தி முறைகள்லாம் செய்வாங்க. நான் பல திருமணங்கள்ல பார்த்திருக்கேன். மாப்பிள்ளைக்கு அந்த அரசாணை கம்பை வச்சு முறை செய்யறது ஒரு பெரிய தகவலை சொல்லுது. என்ன தெரியுங்களா? அந்த அரசாண கம்பை வச்சு அதை சுத்தி சொந்தக்காரங்களா முறை செய்வாங்க. இது என்ன மாப்பிள்ளைக்கு மெசேஜை கன்வே பண்ணுதுன்னா, திருமணம் ஆனதுக்கு பிறகு உன்னை நடுவுல நிக்க வச்சு பொண்ணு வீட்டுக்காரங்களா சுத்தி செய்வாங்க. நீ அந்த அரசாண கம்பு மாதிரி எதுவும் பேசாம நிக்கணும், அப்பதான் வாழ்க்கை சிறக்குங்கிறத சொல்லாம அந்த மெத்தட் சொல்லுதுங்க. அறிவை காட்டுவது அப்பா, நெறிப்படுத்துவது சித்தப்பா, வழிகாட்டுவது பெரியப்பா, உடனிருப்பது மாமா, உத்வேகப்படுத்துவது அத்தை, தோள் கொடுப்பது சகோதரன், எந்த தோல்வியிலும் எங்களை சிரிக்க வைப்பது எங்களுடைய தங்கைன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய உறவுகள். ஆனா மனைவி வீட்டுல உறவுனா எப்படி தெரியுமா? கோளாறாக இருக்கும் மாமனார், குழப்பம் செய்யும் மாமியார், ஏளனமாக பார்க்கும் கொழுந்தியா, எகத்தாளமா பார்க்கும் மச்சனன். இப்படி அவங்க குடும்பம் புறாமே குழப்பத்தை உண்டு பண்ணுங்க. நான் நிறைவா சொல்றேன் பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு பொண்ணு வந்து கைக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்ற வழக்கம் மாப்பிள்ளை வீட்டுல கிடையாது. பொண்ணோட அம்மா தான் சொல்லி அனுப்புவாங்க, மாப்பிள்ளைய கைக்குள்ள வச்சுக்க, மாப்பிள்ளைய கைக்குள்ள வச்சுக்க அப்படின்னு. எந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவது பொண்ணை கைக்குள்ள வச்சுக்கன்னு சொல்லுவாங்களா? அப்படி பொண்ணு கையை 50 பெருசாவா இருக்கு. நடுவர் அவர்களே, நீங்க பாருங்க, ஒரு வாரம் திருமணம் ஆகி அந்த ஒரு வாரத்துல பொண்ணோட முகம் கொஞ்சம் வாடி இருக்கும். மாப்பிள்ளை கேட்பான், ஏமா வாடி இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும். கேட்பான், இல்ல உன்னுடைய முகம் வாடி இருக்கு, என்ன காரணம்னு தெரியலன்னு. உள்ள சமயக்கட்டுல இருந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, டே அந்த பிள்ளை 20-25 வருஷமா அவங்க அப்பா அம்மாவோட இருந்தது, ஒரு வாரம் கல்யாணம் ஆகி கூட்டி வந்துட்ட, பார்க்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வா, 2 நாள் இருந்துட்டு வரட்டும், அது தெளிஞ்சு வரும் பாருன்னு ஒரு கணவனுடைய தாய் தான் அந்த குடும்பத்தை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வை சொல்றாங்கன்னு சொன்னா, இதுதான் கணவனுடைய அந்த சொந்தங்கள் செய்யக்கூடியது நடுவர் அவர்களே. அதனாலதான் நான் சொல்லுவேன், பெண் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் வாழை மரம் மாதிரி வாசலோட வந்துட்டு வாசலோட போயிருவாங்க. ஆனா கணவன் வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் தேக்கு மாதிரி வீட்டோட இருந்து வாழ்க்கையை என்னாலும் அழகுற செய்பவர்கள் என்று சொல்லி, குடும்பத்தில் குழப்பம் விளைவிப்பவர்கள் என்றைக்குமே மனைவியின் உறவினர்கள் என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, தம்பி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவர் நிறைய செய்திகளை போட்டிருக்கார். இந்த கொடுமைகள் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா மனைவி வீட்டில் இருந்து தான் வருதுன்னு அவர் சொல்றார். வாங்க கவிதா ஜவஹர், வாங்க உங்க நிலைமையை சொல்லுங்க. ஐயா, எதிரணியிலிருந்து ஏஜ் பார் ஆகி எலிமினேட் ஆகி பூ போட்ட சட்டையெல்லாம் போட்டு வாழ்க்கையே வெறுத்து ஒரு தம்பி வந்து பேசினார். நீங்க சொல்றத பார்த்தா நீ எந்த பொண்ணும் கிடைக்காதுன்றீங்க. சத்தியமா கிடைக்க வாய்ப்பு இல்லை. பெரிய ஆராய்ச்சியாளரா இருப்பாரு போலங்க அந்த தம்பி. அந்த பொண்ணு சோகமா இருந்தா ஒரு வாரம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வாயே அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப பாசமா சொல்லுவாங்களாம். போட்டு விட்ட நகையில ஒரு 10 பவுன் குறையட்டும், அவளை கூட்டு போய் அங்கேயே விட்டுட்டு வாயே அப்படின்றவாங்க.
அங்கேயும் குழப்பம் யாரால வருது? மகன் மருமகளுக்கு ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாலே மனசு சுருங்கி போற ஒரு மாமியார், அண்ணி நல்ல புடவை கட்டிட்டு வந்தாலே முகம் வாடி போற ஒரு நாத்தனார், அண்ணனும் அண்ணியும் பைக்ல ஜாலியா போனாலே வைத்தறிச்சல் படுற ஒரு கொழுந்தனார், இத கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இருந்தும் ஒரு ஓரமா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு மாமனார். இவங்க 4 பேர் தான் அந்த குடும்பத்தின் குழப்பத்துக்கே பெரிய பிரச்சனையா. எங்க வீட்டுக்கு உறவுகள்ல வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களாம் அஞ்சல் துறை மாதிரி, ஏதாவது விஷயம் இருந்தா வருவாங்க போயிருவாங்க. ஆனா கணவர் வீட்டு உறவினர்கள் இருக்காங்களே, அமலாக்கத்துறை மாதிரியா, ஏன் வராங்க எப்ப வராங்க எப்படி வராங்கன்னே தெரியாம அதரடியா வந்து அதகலம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எங்களால சமாளிக்க, எங்களுக்கு ஏதாவது கிடைச்சா தானம்மா இருந்தா தானே கிடைக்கும். உண்மையிலேயே எத்தனையோ உறவுகளை நம்மளும் சந்திச்சிருக்கோங்க. இந்த நாத்தனார்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க, அந்த டிசைனே எங்களுக்கு புரியல. இல்ல ஏமா நீங்களும் நாத்தனாரா இருந்திருப்பீங்க ஐயா. இப்ப கேள்வி வந்து எங்க வீட்டு உறவா அவங்க வீட்டு உறவாங்கிறத. இருக்கட்டும் தாயி, நீங்க இன்னொரு வீட்டுக்கு உறவா போகும்போது நாத்தனார போவீங்களா இல்லையா? அப்ப அடுத்த பட்டிமன்றத்துல நீங்க எங்க நாத்தனாரை கூப்பிட்டு தான் நடக்கணும். சரி சரி. சாதாரணங்க காலையில டிஃபன் செய்யறதுக்கு சட்னி வைக்கவங்கள நம்மள சட்னி ஆக்கிடுறாங்க. அந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்னி. மாமனாருக்கு மல்லி சட்னி, மாமியாருக்கு பாகக்காய் சட்னி, அந்த அம்மாவுக்கு சுகர், நாத்தனாருக்கு தேங்காய் சட்னி, கொழுந்தனாருக்கு தக்காளி சட்னி, எல்லாம் வச்சிருப்போம். ஒரு டிக்கெட் திடீர்னு வந்து, ஏன் புதினா சட்னி வைக்கலையா? பெரிய ஜெயிலர் படத்து ரஜினிகாந்த் நினைப்புது. ஒரு குழம்பு வைக்கவங்கள எங்களை என்ன குழப்பத்துக்கு ஆளாக்குறாங்க? குடும்பத்துக்குள்ள குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பெண் வீட்டுல எவ்வளவு விட்டு கொடுத்து போகிறாங்கய்யா. தான் வீட்டு பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தன் சுயத்தை தொலைத்து விட்டு கூட அவமானத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் மனைவி வீட்டு உறவுகளே தவிர உங்க வீட்டு உறவுகள் கிடையாது. ஐயா ஒன்னு சொல்லி நான் நிறைவு செய்யறையா. இப்ப நம்ம வீட்டு கணவருக்கு ஒரு பணம் உடையா ஒரு 1 லட்சம் ரூபாய் திடீர்னு தேவைப்படுது. அவர் நம்ம கிட்ட கேட்கவே தேவையில்லை, உடனே மாமனாருக்கு போன் அடிப்பார், மாமா அவசரமா ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நம்ம அப்பா என்ன சொல்வாரு, சாயந்தரத்துக்குள்ள ரெடி பண்ணி தர்றேன் மாப்பிள்ள. இப்ப நம்ம தம்பிக்கு போன் அடிக்கிறார், மாப்பிள்ள ஒரு 1 லட்சம் ரூபாய் இந்த 1/2 மணி நேரத்துல ரெடி பண்ணி தர்றேன். நம்ம பார்வைக்கு அது வராது. மாப்பிள்ள கேட்டார்னா அதை செஞ்சு தரணும். அப்பதான் நம்ம மகன் நிம்மதியா இருப்பான்னு நினைக்கிறது எங்க வீட்டு உறவுகள். ஏப்பா ஒரு வீட்டை சொல்லுங்கடா. அப்படி ஐயா எல்லா வீடும் அப்படித்தான் ஐயா. ஆனா எங்களுக்கு ஒரு 100 ரூபாய் தேவைப்பட்டால் கூட அந்த குடும்பத்தில் கணவனை தவிர யாரையுமே எதிர்பார்க்காத நிலைமைதான் எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் இந்த குடும்பத்தின் குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது. ஐயா குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு ஒண்ணு வந்திருக்கு, வரதட்சணை ஒழிப்பு சட்டம்னு வந்திருக்கு. ஏன் தெரியுமா? அந்த வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு அந்த கணவரின் உறவினர்களால் தொல்லை இருப்பதால் தான் அரசாங்கமே இப்படி பெண்ணுக்கு சட்டம் இயற்றி இருக்கிறது என்றால் குடும்ப குழப்பங்களுக்கு பெரிதும் காரணம் கணவர் வீட்டு உறவுகள் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சரியா கடைசியா முடிச்சாங்க பார்த்தீங்களா? அரசாங்கமே சட்டம் ஏற்றிருக்கு, குடும்ப வன்முறை அதை காப்பாத்துறதுக்கு, பெண்களை காப்பாத்துறதுக்கு எப்படி சட்டம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன நடக்குது? கணவன் வீட்டார் பண்ணக்கூடிய அக்கிரமத்துக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்றத சுருக்கமாக சொல்லி முடிக்கிறாங்க. மாமியார்கள் எப்படி, நாத்தனார் எப்படி, நல்லா சொல்லி முடிச்சிருக்காங்க. வாங்க ராஜகுமார் வாங்க. நடுவர் அவர்களே, மேடம் ரொம்ப அழகா பேசினாங்க. அவங்க ஒன்று சொன்னாங்க, என்னன்னா அதாவது கணவனுக்கு பணம் தேவைன்னு சொன்னா ஒரு போன் பண்ணா உடனே தந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க தம்பிக்கு போன் பண்ணா எடுத்துட்டு வந்தே கொடுத்துருவான்னு. அவங்க எல்லாம் கேட்டாதான் தருவாங்க. எங்க அண்ணன் தம்பி கேட்காமலே பிரச்சனையை பார்த்து நமக்கு தேடி வந்து தருவாங்க. நீங்க வந்து ஆமா அப்படிலாம் ஆள் இருக்காங்க. ஆமா இருக்காங்கல்ல. ஏங்க அவங்க சொந்தக்காரங்க அப்படி இருந்தா எங்க சொந்தக்காரங்க எப்படி இருக்க மாட்டாங்களா? ஓஹோ இருப்பாங்கல்ல. இவங்க இப்படி இருந்தா அவங்க அப்படி இருப்பாங்க. நடுவர் அவர்களே, இதுல வேற குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், வரதட்சணை ஒழிப்பு சட்டம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா தவறாக பயன்படுத்தி நமக்கு ஆபத்து வர்ற மாதிரி செய்யறதெல்லாம் அவங்க தான். அதை வச்சே நம்மளை மிரட்டுறாங்களா இல்லையா? அங்க கபிலா வந்தாங்க. கபிலா வந்து என்கிட்ட கேள்வி, எங்கம்மா
எங்க வீட்டுல கேள்வி கேட்கறாங்கன்னு தானே நான் பட்டிமன்றத்துக்கே வந்திருக்கேன். இங்க வந்து நீங்க கேள்வி கேட்டா என்னமா அர்த்தம்? என்ன சமையல் செஞ்சிருக்கான்னு எங்க அம்மா போன் போட்டு கேட்பாங்க. கேட்டீங்களா? எங்க அம்மா போன் போட்டு கேட்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, வாஸ்தவம் தான். ஏன்னா என் ஒய்ஃபுக்கு சமைக்க தெரியாதுங்கிறது எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். என்ன சமைச்சாலும் சாப்பிடுற மாதிரி இருக்காதுங்கிறதும் எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும். அவங்க ஏன் கேட்கறாங்க தெரியுமா? எப்படியும் வீட்டுல நல்ல சமையல் இருக்காது, அம்மா ஆசையா சமைச்சு வச்சிருப்பாங்க, என் பிள்ளை ஆசையா சாப்பிடுவானேன்னு கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்காகத்தான் கேட்கறாங்க. அதுல என்ன உங்களுக்கு சேர்த்துதான் எங்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. நீங்க வேற என்ன ஒண்ணு, கொழுந்தியா கொடுமை பார்த்திருக்கீங்களான்னு? கொழுந்தியா கொடுமை கிடையாது, கொழுந்தியா குசும்பு இருக்கு. கொழுந்தியா எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வருது. புதுசு புதுசா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து எங்க தங்கச்சி கிட்ட சந்தோஷமா பேசுறது மாதிரி வந்து, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? அத்தான் வாங்கி தந்தது, நான் அத்தான் வாங்கி தந்ததுன்னு பொருத்தி போட்டுட்டு போயிருது. இல்ல இல்ல, நீங்க வாங்கி கொடுக்குறீங்களா? அந்த ரகசியம் எல்லாம் மேடையில சொல்லக்கூடாதுங்க. அப்ப குசும்பு வரத்தான் செய்யும். தங்கச்சி என்கிட்ட சண்டைக்கு வருவாளா இல்லையா? ஏத்த வீட்டுல ஒரு அம்மா இருக்குது, ஏத்த வீட்டு அம்மா அவங்க மகளுக்கு போன் பண்ணுது. என்ன சொல்லுது தெரியுமா? எப்படியாவது புருஷனை கைக்குள்ள போட்டுட்டு தனி குடுத்தன வந்துடுது செல்லும், அந்த கொரில்லா கூட்டத்துல நீ குடும்பம் நடத்தாத. யாரு? எங்க கூட்டமா? எங்க கூட்டம் கொரில்லா கூட்டமா? நீ அங்க குடும்பம் நடத்த கூடாதா? நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம கூட்டு குடும்ப முறை செதஞ்சு போனதுக்கு காரணம் மனைவி வீட்டு சொந்தங்களால மட்டும்தாங்க. நடுவர் அவர்களே, வரதட்சணை கொடுக்கறத பற்றி எல்லாம் பேசினாங்க, எனக்கும் தந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. 50 பவுன் போட்டாங்க, 50 பவுன் போட்டாங்க. எங்களை ஏற்றி விட்டாங்களே. சம்பளம் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டாங்க. அடுத்தது சொந்தமா வீடு இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு தான் 50 பவுன் தந்தாங்க. இதெல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, 2 மாசத்துல தம்பிக்கு படிக்கிறதுக்கு பணம் தேவை, ஒரு 10 பவுன் தந்தா நல்லா இருக்குன்னு வாங்கிட்டாங்க. அடுத்தது இன்னும் 2 மாசத்துல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கு, நீங்க ஏதாவது தந்தீங்கன்னா அது கொஞ்சம் வாங்கிட்டாங்க. திடீர்னு போன் வருது, அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு, கொஞ்சம் நகையை தந்தீங்கன்னா அடமானம் வச்சு அவரை காப்பாத்திரலான்னு. ஒத்த வருஷத்துக்குள்ள 50 பவுனேன்னு சுருட்டிட்டாங்க. நகையை தர்றது மாதிரி தந்துட்டு வாங்குறது மாதிரி வாங்கிட்டாங்க. நான் கேட்டேங்க, ஏமா என் தம்பிக்கு கல்யாணம் இருக்கு, நீ அந்த நகையை நட்டோட போட்டுக்கிட்டு இருந்தீன்னா சந்தோஷமா இருக்கும், வர்றவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, அத எப்படின்னு கேட்டேன். வரதட்சணை கேஸ்ல உள்ள போணுமா? சன் டிவி செய்தியில வரணுமா? வரதட்சணை கொடுமையால் வாத்தியார் கைது. இது தேவையாங்க? இத வச்சு நம்மளை மிரட்டுறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குறாங்க. இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். நம்ம சொந்தங்கிறது நாம சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுவாங்க. அவங்க சொந்தங்கிறது பிள்ளை நல்லா இருக்காளான்னு எட்டி பார்த்து பல குடும்பங்கள்ல வெட்டி விடுறாங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஒரு 50 பவுனை கொடுக்கிற மாதிரி கொடுத்து பறிக்கிற மாதிரி பறிச்சு விட்டாங்க அப்படின்னு அவர் முடிச்சிருக்காரு. 4 பேர் பேசி முடிச்சுட்டாங்க. நமக்கு ஒரு தெளிவு இன்னும் வரல. இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? வாங்க பாரதி, வாங்க. எனக்கு முன்னாடி ராஜ்குமார் பேசினார். எவ்வளவோ பட்டிமன்றத்துல பல பேர் பொய் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ராஜா சார் பேசியே நான் கேட்டிருக்கேன். நான் அவர் பொய்யே தானே பேசுவாரு. ஆனா இன்னைக்கு ராஜ்குமார் சொன்ன மாதிரி பொய்ய நான் எங்கேயுமே கேட்டதில்லை. 50 பவுன் போட்டதா சொன்னாரியா? ஆமா ஆமா, அவரே சொன்னாரு நாங்க கொரில்லா குடும்பம். ஒரு கொரில்லா குடும்பத்துக்கே 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களே. அப்ப அந்த பெண் வீட்டுக்காரங்க காலில் விழுந்து பணிந்து நீங்க மரியாதையா இருக்கணுமா வேணாமா? இவர் சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டாங்களா. நீங்க சொல்லுங்க, இங்க இருக்கிற அத்தனை பெருமக்களும் சொல்லுங்கள், ஒரு பெண் வீட்டுக்கு போட்ட நகையை திரும்ப எந்த பெண்ணினுடைய அப்பாவாவது வாங்கியதாக சரித்திரம் இருக்கிறதா? எவ்வளவு பெரிய பொய் அவர் சொல்லுவது. அல்லையா, மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக்னு அவங்க கேட்டாங்களா? மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா நீங்க இல்ல சார் ஓடி போய் உதவி செஞ்சிருக்கணும், அவங்க கேட்கற மட்டும் நீங்க சும்மா இருந்திருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய குறை. அது
பல விதமா இப்படித்தான் பேசியிருக்காங்க. இப்போ ராஜ்குமார் பேசினது விட்டுருங்க, அவருக்கு முன்னாடி ஒரு தம்பி பேசிச்சு. திருமணம் ஆகலைங்க, அது எப்படிலாம் டைப்பா சொல்றாரு பாருங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரா, முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நீச்சல் குளத்துல விழறத பார்த்து இவர் நீச்சல் குளத்துல விழாம தப்பிச்சுட்டாராம். தனக்கு பொண்ணே கிடைக்கலன்றதை இவ்வளவு கௌரவமா இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே சொன்னது. இவர் சொல்றாரு, நண்பர்களை பத்தி பேசினார். திருமணமான உடனே ஒரு கணவனின் நண்பர்களை அந்த கணவனோடு சேர விடாமல் பெண்ணுடைய வீட்டுக்காரர்களும் மனைவியும் பிரிக்கிறாங்களாமா. காலங்காத்தால 6 மணிக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இவங்க நண்பர்கள்லாம் கூடி போய் கணவனை எழுப்புறாங்க. இவர் தான் விராட் கோலி. நம்ம விராட் கோலி வந்திருக்காக, ரோஹித் சர்மா வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள் இந்தியாவுக்கு கப்ப தூக்க போறாங்களாம். வீட்டு கேஸ் சிலிண்டர் தூக்க முடியாத ஆளெல்லாம். நான் கேட்கிறேன், எந்த பெண்ணுக்காவது திருமணமான பிறகு அந்த தோழி காலையில் 6 மணிக்கு கூட்டிட்டு போறாள் அந்த பெண்ணை? இஷ்டத்துக்கு அள்ளி விட வேண்டிய. அப்புறம் கடைசியில சொல்லுகிறார், இந்த தத்துவத்தெல்லாம் சேர்த்தா தானே இந்த மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டா தானே கவிதை வரும். கடைசியில சொல்றாரு, பெண் வீட்டு உறவினர்கள்லாம் வாழை மரம் போலவா, கணவன் வீட்டு உறவினர் தேக்கு மரம் போல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேக்கு மரத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க, அழகுக்காக மாத்திரம் ஏதோ 1-2 வச்சா வைப்பாங்க. வாழை மரம் தான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். ஏனென்றால் தன்னையே தருவதில் வாழைக்கு ஈடு. கவிஞன் அதை நான் தன்னுடைய ஒவ்வொரு பார்ட்டையுமே அந்த வீட்டுக்காக கொடுக்கக்கூடியது வாழை மரம் என்பது போல தன்னுடைய மகளினுடைய இல்லறம் சிறப்பாக நடப்பதற்காக தன் வீட்டிலே இருக்கிற இறுதி பைசா வரை கொடுக்கக்கூடியவர் பெண்ணின் உறவினர்கள் தான் என்பதை நாங்க 3 பேரும் சொல்லல, அந்த அணியில் இருந்தே அந்த வாக்குமூலம் வந்திருக்கிறது என்பதை நடுவர் அவர்களை தயவு செய்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். மாமியார் இருக்காங்க, ஆனா நல்லவங்க, நல்லா பேசிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. இந்த கணவருடைய அக்கா ஒரு நாள் வருது. உள்ள வர்ற போதே இந்த மனைவி சுனாமி வந்துருச்சுன்னு தன்னோட அம்மாக்கு SMS அனுப்பிச்சிட்டா. ஏன் அப்படி சொல்ற அவ? வந்தவன, அண்ணி காஃபி சாப்பிட்றீங்களா? உன் காஃபிக்கு தான் நான் வந்திருக்கேன் நாக்குன்னு உள்ள போய், தம்பி எங்கடா இருக்கன்னு போறா. அந்த தம்பி, அந்த அக்கா, அந்த அம்மா 3 பேர் உட்காந்துக்கிட்டு கச 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 கசன்னு ஏதோ பேசுறாங்க. இவ அந்த சைடு போனா பேச்ச உடனே குறைச்சிடுறான். உடனே அந்த சவுண்டு கம்மியாயிரு. என்னடா தம்பி, அப்புறம் என்னடா விஷயம்? இவளுக்கு தெரியாம மறைக்கிறாங்களாமா. இவ அப்புறம் சமையல் அறைக்கு இவளே அவங்களுக்காக காஃபியோ டீயோ போட வேண்டியிருக்கு. அப்ப அந்த பெண்ணினுடைய மனசு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என் வீட்டுல இவங்க உட்காந்து 3 பேர் பேசுறாங்க, அநேகமா என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நானே இங்க கலக்கி கொடுக்கணும். அரசியல் கட்சிகள் கூட தங்களுடைய கட்சிக்காரர்களுக்காகத்தான் பரிமாறுவாங்க. எதிர்கட்சி சதி கூட்டத்துக்கு நானே பரிமாற வேண்டி இருக்கிறத அந்த பெண்ணு மனசால நினைப்பாளா இல்லையா? அந்த மனைவியினுடைய உறவுக்காரர்கள் நீ யார நீங்க சொல்றீங்க? அவளுக்குன்னு ஒரு அப்பா இருக்காரு. அந்த மகளை நினைக்கிற போதே அவருடைய கண்ணுல தண்ணி வந்துடுறது. பேச வேணாம், மகள்னு நினைக்கிற போதே கண்ணுல தண்ணி வந்துடுறது. அவன் என்னுடைய அம்மாவின் வடிவத்திலே என் வீட்டுக்கு வந்திருக்கிற ராஜகுமாரின்னு தானே ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய மகளை பார்க்கின்றார். அவர் போய் அந்த குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்குவார் என்று அடுத்து பேச வருகிற ராஜாவால் சொல்ல முடியுமா? மனைவியின் உறவினர்கள் மகளும் மருமகனும் ஒன்றாக சேர்ந்து நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசையை நெஞ்சத்திலே வைப்பவர்கள், தன்னுடைய மருமகள் கஷ்டப்பட்டாலும் மகனுக்கு மாத்திரம் நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் கணவனின் உறவுக்காரர்கள். ராஜ்குமார் சொன்னார் பாருங்க, அந்த மாமியார் ஏன் போன் பண்ணிச்சுன்னா, இவன் நல்லா சமைக்க மாட்டான்னு அந்த அம்மாக்கு ஏற்கனவே தெரியுமா. அப்ப என்ன கழுதைக்கு போன் பண்ற, முன்னாடி சாப்பாட்டை கொடுத்து விட வேண்டியதுன்னு. அப்புறம் எதுக்காக சொல்றீங்க மனைவியின் உறவுக்காரர்கள் வருகிற போது முட்டை செய்யுது, அப்ப சமையல் நல்லா தானே செய்யுது. தன்னுடைய கணவனுக்காகவும் தனக்காகவும் சமைக்க தெரியும், நீங்க தானே ஒத்துட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுடைய கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் வராமல் பார்த்து கொள்ளுங்க. அப்போதுதான் சரியான அரசியல் முடிவுகள் எடுக்க முடியும் என்பது அடுத்து பேச வருகிற ராஜாவுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? நடுவர் அவர்களை நல்ல தீர்ப்பு வழங்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். கணவன் வீட்டார்ல எவ்வளவு சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட குழப்பங்களை எல்லாம் இந்த ஆட்கள் உண்டாக்கி விட்டு போயிடுறாங்க. இப்பெல்லாம் விளங்குது நமக்கு. இவ்வளவு செய்கிற ஐட்டங்கள் இங்கே இருக்கு.
ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து தான் வருது, தகராறெல்லாம் இங்கேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஆள் இருக்கு பாக்கி. வாங்க ராஜா, வாங்க. பாரதி மேடம், ராஜா சார் பொய் பேசியே கேட்டிருக்கேன். நாங்க எனக்கு இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு அருமையான பாராட்டுரையை வழங்கிய பாரதி மேடத்துக்கு நன்றி. அவங்க முடிக்கும் போது சொன்னாங்க, அப்பாக்கள் மகளை ராஜகுமாரி மாதிரி வளர்க்கிறார்கள். ஆமா, பக்கத்து நாட்டுக்கு அரசர் அவரு. பிரச்சனையே அதுதான். அவர் ராஜகுமாரி மாதிரி வளர்க்கறதுனால அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகு இங்க வந்து ராணி மாதிரி ஆடுறான். இதுக்காக நம்மளை சேவகனாக ஆக்கி வச்சிடுறாங்க. நம்ம பெர்மனண்டா கையை கட்டி நிக்க வேண்டி இருக்கு. அந்த பையன் என்ன சொன்னாரு, தேக்கு மரம் வாழை மரம்னாரு. தேக்கு மரத்தை நம்ம வீட்டுல வைக்க முடியாது, ஆனா கட்டில், பீரோ, கதவு, மேஜை, நாற்காலி, ஆனா மனைவி வீட்டார் வாழை மரம் மாதிரி கல்யாணம் முடிஞ்சு சாயந்தரமே கொண்டு போயிடணும். தேக்கு இருக்கிறது, இது அன்னன்னைக்கு கொண்டு போக வேண்டியது. கொண்டு போக வேண்டியது பெர்மனண்டா இருக்கிறது பிரச்சனைன்னு எங்க அன்னைக்கு சொன்னா, நீங்களே அதையே பேசுறீங்களம்மா, ரொம்ப நன்றிம்மா. பாரதி மேடம் கேட்டாங்க, எந்த பெண்ணாவது தன் தோழியை தேடி 6 மணிக்கு போறாளா? நீங்க வர விடுவீங்களா? பயலுக ஒருத்தன் நம்புறான், அவன் வருவான். மாப்பிள்ளை வீட்டார் கல்யாண வீட்டுல பயந்தபடியே இருப்பாங்க. ஏன்னா இப்ப வர்ற பொண்ணு ஒன்னொன்னும் டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. மாமியாரே ஆடிக்கிட்டு வருது. நீங்க இந்த ரெண்டையும் ஐயாவே சொல்லிட்டாரு, இந்த ரெண்டையும் பாருங்க. பொண்ணு டான்ஸ் ஆடுது, மாமியார் டான்ஸ் ஆடுது. அப்போ இந்த கணவன் வீட்டார் எப்படி பயந்து கிடப்பாங்க. அவன் ஓரஞ்சாரமா ஒதுங்கி கிடக்கான். இது இப்பவே இந்த மாதிரி வருது, இது என்ன கூத்தடிக்கும் போது இப்ப யாரு தப்பு பண்றது நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க அந்த அம்மா, அது அஞ்சல் துறை, அமலாக்கத்துறை. அவங்க என்ன மறந்துட்டாங்கன்னா, அவங்க வீட்டாளுக அஞ்சல் துறையா, கணவன் வீட்டாளுக அமலாக்கத்துறையா. அமலாக்கத்துறை எப்பயாச்சும் தான் வரும், அஞ்சல் துறை டெய்லி வரும். எதுக்குன்றீங்க? இங்க இருக்கிற செய்தியை கொண்டு போய் அங்க போட, அங்க இருக்கிற செய்தியை கொண்டு வந்து இங்க போட, இங்க இருக்கிறத எடுத்துட்டு போய் அங்க போட, இப்படி ஊதி விடுறது தான் தப்புன்னு நாங்க சொல்றோமா? கல்யாண மார்க்கெட் இன்னைக்கு நீங்க யாரு வேணாலும் கேளுங்க, மாப்பிள்ளைக்கு கிராக்கியா பொண்ணுக்கு கிராக்கியா? யாருக்கு? பொண்ணுக்கு தான். பயலுக்கு அவன் பாட்டுக்கு இந்த தம்பி மாதிரி அலையிறான். இப்போ யாருக்கு கிராக்கி இருக்கோ அவங்க தான் அதிக பிரச்சனை பண்ணுவாங்க. 30 வருஷம் முன்னாடி மாப்பிள்ளைகள் கிராக்கியா இருந்தாங்க, கணவனே கண்கண்ட தெய்வம் நாங்க. இன்னைக்கு எதுவும் கிடையாது. அன்னைக்கெல்லாம் எப்படி சொல்லி அனுப்புவாங்க, அவன் அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ அமைதியா போ, பூமாதேவி மாதிரி இரு, இனிமே உன் வீடு இது இல்லை அது, எப்பயாச்சும் வந்தீங்கன்னா மாப்பிள்ளையோட வா, இப்படி சொன்னாங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு பொங்கி எழு, பொங்கி பொங்கி எழு, ஆனா பொங்க மட்டும் செய்யாத. இந்த மாதிரி இருக்கிற காலத்துல கணவன் வீட்டார் நிலைமை பரிதாபமா இருக்கு. ஒன்ன மட்டும் சொல்லி நிறைவு செய்ய, உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா எந்த ஆட்கள் அதிகம் இருக்காங்கன்னு பாருங்க. மனைவி சைடு ஆள் அதிகம் இருக்கா, கணவன் சைடு ஆள் அதிகம் இருக்கா? இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுதான் உண்மை. கல்யாணத்தை ஒரு காலத்துல பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த நாற்றை பிடுங்கி இன்னொரு இடத்துல நடுறதுன்னு வாங்க, அதானங்க உண்மை. இப்போ மனைவி அந்த பெண்ணை அந்த நாற்றுன்னு வைக்கிறது இல்லை, நம்ம பயல்களை தான் பிடுங்கி வச்சிருக்காங்க. அவன் எங்க போய் நடுறதுன்னு தெரியல. அவன் நம்ம வீட்லயும் ஒட்ட மாட்டேங்கிறான்,
அந்த வீட்லயும் ஒட்ட மாட்டேங்கிறா. இன்றைய சூழ்நிலையில் அதிக சிரமப்படுறது பசங்க. அதுக்கு பெரும் காரணம் மனைவியின் உறவினர்கள் தான். இதை எதிரணி என்னைக்காவது ஒத்துக்கணும். மீண்டும் சுதந்திர திருநாள் வணக்கங்களை சொல்லி விடைபெறுகிறேன். பெரியோர்களே, ரெண்டு கட்சியும் பேசியிருக்கிற இந்த பேச்சு இருக்கு பாருங்க, நம்ம குடும்பத்தை, நம்முடைய குடும்பங்களை கொஞ்சம் அப்படி அலசி பார்க்க வைக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில தனி குடும்பமா போயிடுறாங்க. அநேகமா தாய் தகப்பன் இருக்கிறது இல்லை, அவங்க தனி இவங்க தனி அப்படி போயிடுறாங்க. இதுல உறவினர்கள் எப்படி உள்ள வருவாங்க? அப்பா அம்மாவே உள்ள வர முடியாது, உறவினர்கள் எப்படி உள்ள வருவாங்க இங்க அப்படின்னா, நாம என்ன எடுத்துக்கொள்ளணும் இந்த தலைப்புக்குள்ள? நம்ம கல்யாணம் பண்ண வீட்டில் ஒரு நாத்தனார் கொழுந்தியார் ஒன்று வச்சுக்கோங்களேன், ஒரு கொழுந்தியா, ஒரு மச்சனை, மாமனார், அத்தை, இந்த 4 ஐட்டத்தை தான் கணக்கு வச்சுக்கிடணும். இந்த பக்கத்தில் நம்ம வீடுகள்லையே நம்ம தகப்பன் தாய், அவ்வளோதான். தம்பி இருந்தால் உண்டு, இல்லை வேற யாரும் இருக்க போறா, தங்கச்சியா அது இருக்கும், அதுதான் இருக்கும். அதையும் தனியாக வச்சுட்ட முடியாது, தனி குடித்தனம் போயிடுவாங்க, அப்பா அம்மா கூட போயிடுவாங்க. இப்போ இவங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தான் பேசணும். நம்ம நெருக்கடியே நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்க, இதை உள்ள வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இருக்கிற சூழலை பேசணும். இப்போ நம்ம நகரத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிடுவோம். பொண்ணு கேட்க போகும்போது நம்ம சொந்த பந்தங்களை கூட்டிகிட்டு போவோம். பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நம்ம கேட்குறோம், இன்னும் நமக்கு ஊர் சம்பிரதாயம் இருக்குது, கேட்குறான், இதெல்லாம் சேர்த்தாங்க என்ன என்ன அப்படின்னா ஒரு ஐட்டம் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போடுவோங்க, ஒத்த பிள்ளை வச்சுருக்கோம், எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் செய்யாமல் இருப்போமா? நாங்கள் நல்லா செய்வோம், நீ வந்துட்டீங்கல்ல, நாங்கள் நல்லா செய்வோம், நீ அதை விட்டுருங்க, மற்றதை பேசுங்கன்னு சொல்லிவிட்டாங்க. இவனும் நம்பிட்டு வந்துட்டான். சிக்கல் இங்கே தான் இருக்கு. ஏன்னா போற இந்த ஆளு இருக்கானே, இவன் இமயமலையில் ஏறணும்னு நினைக்கிறான். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, நீ வாடி வா, உன்னை பள்ளத்துக்குள்ளே தள்ளிடுறேன்னு அவன். இவன் விடா கொண்டேன், அவன் கொடா கண்டேன். சிக்கல் இங்க மாட்டிக்கிடுது. இதனுடைய விளைவு என்ன ஆகி போகுது? இந்த கணவனும் மனைவி பிள்ளைகள் இருக்காருங்க, அதுக்கு நல்லா இருக்கு, புதுசா இப்பதான் கல்யாணம் கட்டினது, ரொம்ப பிரியமா இருக்கு, ஒன்று நேசிக்குது, வீட்டுக்குள்ள நல்லா உற்சாகமா இருக்கு, கலகலன்னு. ஆனா உள்ள உட்கார்ந்துருக்கிற அம்மா இருக்க பாருங்க, நையா இது எங்க பிள்ளைக்கு நாங்க சும்மாவா விடுவோம், நாங்க செய்வோம்னு வாய்ப்பேச்சாவே பேசி இந்த பயலுக எங்களை ஏமாத்தி விட்டாங்களே. அதனால தாய் இங்க என்ன செய்யறா, மகனுக்கு மந்திரம் ஓதி குழப்பத்தை உண்டாக்கிறான் வீட்டுக்குள்ள. அவன் ஏன் அப்படி பேசுறான்னா, மருமகளை இம்சை பண்ண வேண்டும் என்பதில் அவளுடைய நோக்கம். தன்னுடைய மகன் மேல வச்சிருக்கிற பாசம் யார், அதுக்கு பின்னே நீங்க என்ன இருக்குன்னு பாருங்க. அடே அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க, நீ ஏன் இதை போய் சொல்றன்னு சொல்லி எடுத்து சொல்லுவதற்கு அங்க ஆள் இல்லை. சொன்னாலும் அந்த பொம்பளை கேட்க போறதில்லை. அம்மா இப்படிலாம் நினைச்சோம்லே, இவன் ஏமாத்தி விட்டாங்களே, ஏன் பிள்ளையை ஏமாத்தி விட்டாங்களே அப்படின்னு. இது இந்த தாய் இப்படி இருக்காளா? அங்கிட்டு ஒரு தாய் பார்க்க, அவ என்ன நினைக்கிறானா, என் பிள்ளைய படிக்க வச்சேன், சம்பளம் வாங்குறான், நிறைய சம்பளம் வாங்குறான், நல்லா போட்டு கட்டி கொடுத்தேன், இவங்க ஒரு ஆளுன்னு, அவங்க நடந்த நடை என்ன, அவங்க கெஞ்சின கெஞ்சி என்ன, ஒரு ஆளுக்கு 10 ஆளை தூது அனுப்புனாங்க,
நான் நல்ல வீடுன்னு நம்பி ஏமாந்துட்டேனே. என் பிள்ளை இப்ப போய் சம்பாதிச்சியும் போட்டு சமயக்காரியாவும் இருக்காயா. இவ சமைக்கிறாளா அங்க. அவ என்ன நினைக்கிறா, தன் கணவனுக்கு வாய்க்கு நல்லா சமைச்சு போடணும்னு நினைக்கிறா, மகாக்காரி. ஆனா அவன் விரும்பி சமைக்கிறா, அவனு விரும்பி சாப்பிடுறான், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு. ஆனா தாம் பிள்ளை சம்பாதிச்சியும் போட்டு சமயக்காரியாவும் அங்க இருக்கா அப்படின்ற நினைப்புல என் பிள்ளையே சமயக்காரியா வச்சிருக்காங்களே, ராஜகுமாரியா நான் வச்சிருந்தேனே, இப்ப சமயக்காரியா போயிட்டாளேன்னு அந்த வீட்டு தாயும் அப்படித்தான் இருக்கா. அதுக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? பாசம்தான் காரணம், அந்த தாயினுடைய பாசம். அதனால நான் என்ன கருத வர்றேன்னா, இந்த ஏன்னா ஒரே வீடுங்க, ஒரு வீடே அங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு பையனுக்கு திருமணம் நடத்துற போது கணவன் வீடா இருக்கும், பொண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது யார் வீடு? மனைவி வீடா போயிடும். அப்போ ஒரு கணவன் வீடும் அதுதான், ஒரு மனைவி வீடும் அதுதான். அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்றது நீங்க பார்த்தீங்கன்னா, பாச போராட்டத்துல தான் நம்ம குடும்பங்கள் இப்ப குழப்பங்கள்ல மாறி கிடக்கு. நாமெல்லாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள். நபர்களை குறை சொல்லுவதனாலே பகையை பெருக்குவதல்ல நம்முடைய நோக்கம். நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, இதுக்கு என்ன மூல காரணம், அந்த மூல காரணத்தை கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டுமே தவிர, இந்த வீட்டில் மாமியார் வீடு தான் காரணம், கணவன் வீடு தான் காரணம் சொல்லி வீட்டை பகைப்படுத்துவதை விட மூல காரணங்களை வேறறுப்பதில் தான் நம்முடைய மூளையை செலுத்த வேண்டும் என்று கூறி, நம்முடைய குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் ரெண்டு உறவுகள் அல்ல, உள்ளங்களில் இருக்கின்ற பாசமும் வறுமையும் எதிர்பார்ப்புகளும் தான் என்று கூறி, நாம் அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுவோம். நமக்குள் இருக்கின்ற சிறுமைகள் இருந்தால் அதை அப்புறப்படுத்துவோம் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.